என் வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடந்திருக்கிறது. அதை சாதாரணமாக விளக்க முடியாது. நான் முன்பு கடவுள் மீது அதிக நம்பிக்கை இல்லாதவன். நேராக சொல்ல வேண்டுமென்றால் நான் ஒரு நாத்திகன். ஆனால் வாழ்க்கையில் வந்த பிரச்சனைகள், கஷ்டங்கள், கோபம் இவையெல்லாம் என்னை மாற்ற ஆரம்பித்தது. 2009 பிப்ரவரி 10 அன்று என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு அனுபவம் நடந்தது. அது என்னுடைய வாழ்க்கையை மாற்றியது. 2016 முதல் எனக்கு சில விஷயங்கள் முன்கூட்டியே உணர முடிகிறது. நான் சொன்ன சில விஷயங்கள் 90 நாட்களுக்குள் நடந்திருக்கிறது. ஒரு நண்பர் என்னிடம் கேட்டார், பலர் ஒவ்வொரு வருடமும் போகிறார்கள், அவர்களுக்கு இப்படியான அனுபவம் இல்லை. நீ 2 முறைதான் போனாய், உனக்கு எப்படி இது வந்தது? நான் ஒரு பதில் மட்டும் சொன்னேன். நான் 113 கிலோ இருந்த உடலை 76 கிலோவாக குறைத்தேன். அந்த பயணம் எளிதாக இல்லை. அதில் கஷ்டம், கோபம், வாழ்க்கையை பற்றிய விரக்தி இருந்தது. இது ஒரு சோதனை இருக்கலாம். ஒரு நாள் நான் பத்ரகாளி அம்மன் கோவிலில் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தேன். அப்போது மேலே கட்டியிருந்த ஒரு மாலை திடீரென்று கீழே விழுந்தது. அது என்னை மிகவும் அதிர்ச்சியடைய வைத்தது. அது சாதாரணமாக நடந்தது போல தோன்றவில்லை. அதற்குப் பிறகு நான் சிதம்பரம் மற்றும் கும்பகோணம் கோவில்களுக்கு போகும்போது எப்படியோ நேராக சுவாமி ஐயப்பன் முன் சென்று நிற்பேன். அது எப்படி நடக்கிறது என்று எனக்கே புரியவில்லை. கடவுள் எங்கும் இருக்கிறார். உண்மையான காரணத்தை முழுவதும் சொல்ல முடியாது. இந்த வீடியோவில் காட்டப்பட்டுள்ள ஒவ்வொரு படமும் முன்கூட்டியே செய்த கணிப்புகளுடன் தொடர்புடைய அனுபவங்களாகும். அவற்றை பற்றி வரும் அடுத்த வீடியோக்களில் விரிவாக விளக்கப்படும். இது என் முதல் சுவாமி ஐயப்பன் தெய்வீக தரிசன அனுபவம். அந்த தெய்வீக தரிசனம் நடந்தபோது என் மனதில் ஒரு குரல் கேட்டது. என் பிரச்சனை இன்றுதான தீரும் என்று. சில நேரம் கழித்து எல்லாம் வழக்கம் போல் அமைதியாகிவிட்டது. பிறகு நான் அந்த மனக்குரல் பற்றி சந்தேகப்பட்டேன். அது உண்மையா, இல்லை என் மனசின் எண்ணமா என்று நினைத்தேன். ஆனால் மறுநாள் காலை எனக்கு ஒரு செய்தி கிடைத்தது. எனக்கு ஃபைனான்ஸ் மேனேஜராக பதவி உயர்வு கிடைத்தது.